உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து, மாத பலன். ஜூலை மாத பலன்கள் பார்க்க போறோம். ஜூலை மாத பலன்கள் அப்படின்னாலே மாத கிரகங்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும். மாத கிரகங்கள் அப்படின்னா யார் யாரு? சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் இவங்கலாம் மாத கிரகங்கள். ஆண்டு கிரகங்கள் வந்து சனி, குரு, ராகு, கேது இந்த அனைத்து கிரகங்களையும், கிரக நிலைகளையும் உங்க ராசிக்கு இவங்கலாம் என்னென்ன யோகங்கள குடுக்க போறாங்க? என்னென்ன விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும்? என்ன மாரி நம்ம மனநிலைக்கு வந்தோம்னா, இந்த ஜ என்ன சொல்றது? இந்த மாத பலன் அப்படின்னு வரும்போது வந்து கோச்சார பலன், கோச்சாரத்த அடிப்படையா வச்சு தான் சொல்லப் போறோம். கோச்சாரம்ன்றது வந்து சந்திரன் அடிப்படையா வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். சந்திரன் தான் மனோகாரகன். ஸோ அந்த வகையில அ நம்ம மனசுல என்னென்ன விஷயங்கள மைண்ட் செட் பண்ணிக்கிறோமோ, அதெல்லாம் நிச்சயமா நமக்கு கிடைக்கப் போகுது அப்படின்றதுனால, என்னென்ன விஷயத்த நம்ம வந்து செய்யணும், செய்யக்கூடாது அப்படின்றத பத்தி டீட்டெயிலா சொல்லப் போறோம். நிகழ்ச்சிய தொடர்ந்து பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் சிறப்பான ராஜயோகத்தோட தான் துவங்கியிருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசியிலேயே உங்க ராசிநாதன் புதன் இருக்காரு. கூடுதலா உங்க ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதியான சம்பாத்தியக்காரன், ஆத்துமகாரகன், அரசன்னு சொல்லக்கூடிய சூரியனும் இருக்காரு. சூரியனும், புதனும் சேர்ந்து ராசியிலேயே இருக்கிற நிலை வந்து பார்த்தீங்கன்னா, புதாதித்ய யோகம். சூரியன், புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம். அது உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுன்றது வந்து இன்னொரு சிறப்பு. இன்னொரு முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புதாதித்ய யோகம் அப்படின்றது என்ன தருன்றத முதல்ல நான் சொல்லிடுறேன். அதாவது நல்ல கல்வி, நல்ல நண்பர்கள், ஒரு சமூகத்தில நல்ல மதிப்பு, அந்தஸ்தோட வாழக்கூடிய ஒரு தன்மை, பொருளாதார ரீதியான நல்ல ஒரு பண தட்டுப்பாடு இல்லாத ஒரு திருப்திகரமான ஒரு சூழல் இது எல்லாமே குடுக்கக்கூடியது. அதுபோக வந்து பெரிய மனிதர்கள், அரசியல் செல்வாக்கு மிக்கவர்கள், அரசாங்கத்தில அமைச்சரா இருக்கக்கூடியவங்க, இந்த மாதிரியான நல்ல தொடர்புகள் எல்லாத்தையும் குடுக்கக்கூடியது. இந்த அமைப்பு உள்ளவங்களுக்கு இயல்பாவே அவங்கள வந்து விரும்பி வந்து பழகுற மாதிரியான ஒரு சூழல்லாம் குடுக்கும். இவ்வளோ சிறப்போட குடுக்கக்கூடிய இந்த புதாதித்ய யோகத்தோட அமைஞ்சிருக்கக்கூடிய நிலையில தூங்கக்கூடிய இந்த ஜூலை மாதம் கண்டிப்பான முறையில சிறப்பா இருக்கும். இதில இன்னொரு சிறப்பு என்ன அப்டின்னா, அந்த புதாதித்ய யோகத்திலேயே, ஆ புதாதித்ய யோகம் அப்படின்றது வந்து சூரியனும், புதனும் சேரக்கூடியது. அது வந்து குறிப்பிட்டு ஒரு 4 இடங்கள்ல இருந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும். முதல் ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா, மேஷ ராசி, அடுத்ததா வந்து மிதுன ராசி, உங்களுடைய ராசி. அதுக்கு அடுத்ததா சிம்மம், அதுக்கு அடுத்ததா கன்னி. காரணம் என்னன்னா, மேஷ ராசியில சூரியன் உச்சம் பெற வீடு. அங்க புதாதித்ய யோகம் ஏற்பட்டாலும் ரொம்ப சிறப்பு. அதே மாரி உங்களுடைய மிதுன ராசின்றது வந்து புதன் ஆட்சி பலம் பெறக்கூடிய வீடு. அங்கேயும் புதனும், சூரியனும் சேர்றது புதாதித்ய யோகம் ரொம்ப சிறப்பான யோகங்கள குடுக்கும். கூடுதலா சிம்மம். சிம்ம ராசி சூரியனுடைய ஆட்சி வீடு. ஸோ, அங்க சூரியன் பலம் பெற்றிருக்க நிலையில புதன் சேரும்போது புதாதித்ய யோகம் ரொம்ப சிறப்பா இருக்கும். அதுக்கு அடுத்ததா கன்னி ராசி. உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பலம் பெற இடம் வந்து பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. கன்னி ராசியில சூரியனும் புதனும் சேர்றது வந்து மிக சிறந்த உன்னதமான புதாதித்ய யோகம். ஸோ, இப்படி சிறப்பான ஒரு யோகத்த அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலமா நிச்சயமா இருந்துட்டு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, மிதுன ராசியில பிறந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய செல்வாக்குகள், நீங்க எதிர்பார்த்த பொறுப்புகள், பதவிகள்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலமா இருக்கு. மாணவர்களுக்கு கல்வியுமே ரொம்ப சிறப்பா இருக்கும். மிதுன ராசியில பிறந்த குழந்தைகள மாணவர்களா வச்சிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நான் இந்த செய்திய சொல்றேன். உங்க குழந்தைகளோட கல்விய பத்தி கவலையே படாதீங்க. ரொம்ப சிறப்பா நல்ல விதமா படிப்பாங்க. படிக்கலையே, விளையாட்டுத்தனமா இருக்காங்களேன்னுலாம் வருத்தமே படாதீங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் ஞானம் கிடைச்சிரும். பள்ளியிலேயுமே நல்ல மாணவர்ன்ற பேர் வாங்குற அளவுக்கு ரொம்ப சிறப்பான யோகங்கள வந்து இந்த புதத்த யோகம் குடுக்க போது. மேலும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த சூரியன் வந்து அ ஜூலை 15ஆம் தேதிக்கு மேல கடக ராசிக்குள்ள போய் என்டர் ஆயிறாரு. அதாவது உங்களுடைய அ தன, குடும்ப வாக்குஸ்தானமான கடக ராசிக்குள்ள சூரியன் போயிடுவாரு. 15ஆம் தேதிக்கு மேல. 16ஆம் தேதி போறாருன்னு வச்சுக்கோங்களேன். அங்க ஏற்கனவே தன, குடும்ப வாக்குஸ்தானத்துல உங்களுடைய 2ஆம் வீட்ல அ குரு ஏற்கனவே முழு சுபகிரகமான குரு இருந்துட்டு இருக்காரு. குருவோட சூரியன் சேர்றது சிவராஜ யோகம். புதாதித்ய யோகம் தாண்டி அடுத்தது சிவராஜ யோகம். இப்படிதான் முழுமையா அந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சகல செல்வாக்குகளும், மதிப்பும் உங்களோட நிலை உயரக்கூடிய ஒரு அற்புதமான காலமா இருந்துட்டு இருக்கு. கூடுதலா வந்து நீங்க வந்து இந்த காலகட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, சிவ வழிபாடு, அ குறிப்பா தட்சிணாமூர்த்தி வழிபாடு, தென்முக கடவுள் வழிபாடு இதெல்லாம் நீங்க வந்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ரொம்பவே சிறப்பா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லிக்கிறேன். மேலும் சில சிறப்புகள் இருக்கு. அத பத்தியும் சொல்லிர்றேன். கண்டிப்பான முறையில உங்களுடைய யோகாதிபதி பத்தி சொல்லி ஆகணும். உங்களுடைய யோகாதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா, சுக்கிரன். சுக்கிரன் தான் சுபிட்சகாரகன், மகாலட்சுமியோட அம்சம். திருமால் மகாலட்சுமி எங்க இருக்காரோ, அங்க திருமால் இருப்பாங்க. செல்வம், செல்வாக்கு நிறைஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ அந்த சுக்கிரன் வந்து எங்க இருக்காரு அப்படின்னா, சிம்ம ராசியில அதாவது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீடான சிம்ம ராசியில கேதுவோட சேர்ந்து இருக்கிறாரு. இந்த கேதுவோட சுக்கிரன் இணையிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப செலவுகளுக்கான ஒரு காலம். கேது வந்து மங்களகாரகன் செவ்வாயைப் போல. சுக்கிரன் வந்து சுபிட்சக்காரகன். மங்களகாரகன், காரகன் 2 பேரும் சேரும்போது, வீடு, மனை வாங்குறது, அதுக்கான முயற்சிகள், அ அதுக்கான வருமான வாய்ப்புகள், இது எல்லாத்தையுமே குடுக்கக்கூடிய அமைப்ப வந்து சுக்கிரனும், கேதுவும் சேர்ந்து குடுக்க போறாங்க. குறிப்பா சிம்ம ராசியில சுக்கிரன், கேதுவோட இணைவு அப்படின்றது வந்து உங்களுக்கு இருந்த வருமான தடைகள் எல்லாம் நீங்கி, நல்ல விதமா உங்களுக்கு வந்து பொருளாதாரம் கைக்கு வந்து சேரப்போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். மேலும் உங்களுடைய விரயஸ்தானத்தில செவ்வாய் இருந்தாலும் கூட, செவ்வாய்க்கும், சுக்கிரனுக்கும் கேந்திர தொடர்பு இருக்கிறதுனால, சுப விரயங்கள்
கண்டிப்பான முறையில மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இன்னும் சிறப்பு அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில சனி பகவான். உங்க ராசிக்கு பாக்கியநாதனான சனி பகவான். அவர் அங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி, அதிர்ஷ்டங்கள குடுக்கக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில இருக்காருன்னா, நீங்க தொழில் சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பாராத ஆதாயங்கள அடைய போறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்க சனி பகவானுக்கு குருவுடைய பார்வையும் கிடைச்சிட்டு இருக்குன்றதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். குரு பார்வையோட தொழில் ஸ்தானம் இருக்கிறதுனால, உங்களுக்கு தொழில்ல நல்ல மாற்றங்களும், முன்னேற்றங்களும், சிறப்புகளும் நிச்சயமா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயத்த மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அதாவது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு இருக்காரு. இந்த ராகு இருக்கிற இடத்துலருந்து 5ஆம் இடமா உங்க ராசி வந்து, அங்க சூரியனும், புதனும் சேர்ந்திருக்காங்க. பொதுவாவே ராகுவுக்கு 5ஆம் இடத்துல சூரியன் சேர்ந்து வந்துட்டாரு அப்படின்னா, பல வழியில வருமானங்கள் ஈட்டக்கூடிய ஆற்றலும், திறமையும் நிச்சயமான முறையில மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கும். அந்த வகையில என்னென்ன வழியிலலாம் சம்பாதிக்கலாம்னு யோசிங்க. கண்டிப்பா எதெல்லாம் நீங்க தொடுறீங்களோ, அது மூலியமாலாம் உங்களுக்கு வருமானம் கொட்டுன்னு கொட்டும். இது நெஜம். நீங்க வந்து அதாவது நேரம் நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோமேன்னு நீங்க விட்டுறாதீங்க. அது இதில எப்படியெல்லாம் செயல்படுத்தலான்றத மொத திட்டமிடுங்க. திட்டமிடுங்க. அது கண்டிப்பான முறையில நடக்கும். அதுக்கு கோச்சாரம் கண்டிப்பான முறையில உங்களுக்கு அ உதவிகரமா இருக்கு அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்காரருக்குமே ரொம்ப சிறப்பான யோகங்கள அள்ளி குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அப்படின்றத நிச்சயமா நீங்க உணர்ந்திருப்பீங்க. காரணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, குரு உச்சம் பெற்றிருக்கிறது. இந்த ஆண்டு முழுவதுமே சிறப்பு. உலகத்துக்கே சிறப்பு. அப்படின்னும்போது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் மேஷம் முதல் மீனம் வரை எந்த ராசியில பிறந்தவங்களா இருந்தாலும் நிச்சயமான முறையில குருவோட அருள் பரிபூரணமா இருக்கு. உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு உயிருக்குமே வந்து ரொம்ப நல்ல ஒரு பலன்கள, மன மகிழ்ச்சி, சந்தோஷத்த, பொருளாதார தனகாரகனா குரு வரதுனால பொருளாதார முன்னேற்றத்த குடுத்துட்டு இருக்காரு. குறிப்பா இந்த மாதம், ஜூலை மாதம் அவரோட நிலை என்னவா இருக்கு? அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அதாவது சப்போர்ட் அப்படின்றது வந்து குருவுக்கு திரிகோணத்தில இருக்கக்கூடிய சனி. இந்த மாதம் ரொம்ப அற்புதமான ஒரு மாதம். நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நான் பலன் சொல்லும்போது நீங்க கவனிச்சிருப்பீங்க. திரிகோண நிலை தொடர்புகள்ல கிரகங்கள் இருந்தா வலுப்பெற்று யோக பலன்கள செய்வாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அந்த வகையில சனிக்கு 5ஆம் இடத்துல குரு, குருக்கு 9ஆம் இடத்துல சனி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ராகுவுக்கு 5ஆம் இடத்துல சூரியன், புதன். சூரியன், புதனுக்கு 9ஆம் இடத்துல ராகு. இப்படியான ஒரு முக்கியமான கிரகங்களுக்குள்ள வந்து திரிகோண தொடர்பு, நல்ல இணைவு இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி ஒருத்தர் ஒருத்தர் பகையா இருந்தா கூட, இந்த திரிகோண தொடர்புக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா, நல்ல பலன்களையே குடுப்பாங்கன்ற வகையில இந்த மாதம் ரொம்ப சிறப்பாவே அமைஞ்சிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறணும். கூடுதலா செவ்வாய், சுக்கிரனோட கேந்திர தொடர்பு. திரிகோண தொடர்பு எந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான யோக பலன்கள குடுக்குமோ, அதே அளவுக்கு கேந்திர நிலையில குறிப்பா செவ்வாயும், சுக்கிரனும் கேந்திர தொடர்புகள்ல வரக்கூடிய காலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, உன்னதமான யோகங்கள அந்த ஜாதகர்களுக்கு, அந்த ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பான முறையில குடுப்பாங்கன்றத ஜோதிட விதி. அந்த அடிப்படையிலுமே முழுமையா சொல்லணும்னா, இந்த ஜூலை மாதம் ரொம்ப சிறந்த நிலையில இருக்கக்கூடிய கோச்சார நிலை இருக்கக்கூடிய ஒரு மாதமா அமைஞ்சிருக்கு. இது உலகத்துக்கே நல்லது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நல்லது தான். இந்த மாதம் நம்ம செய்ய வேண்டியது சரியான முறையில திட்டமிடல் தான். இது வந்து திட்டமிடுறதுக்கான ஒரு அற்புதமான காலம். இந்த மாதத்துல இதத்தான் நான் செய்ய போறேன். இந்த இலக்க தான் அடைய போறேன். அப்படின்றத நீங்க திட்டமிட்டுட்டீங்க. அந்த விஷயத்த நீங்க புடிச்சிட்டீங்க அப்படின்னாலே நீங்க ஜெயிச்சிட்டீங்க லைஃப்ல. அப்படின்னு உறுதியா சொல்லலாம். அதனால தயவுசெய்து இந்த காலத்த மிஸ் பண்ணாதீங்க. சரியான முறையில பயன்படுத்தி உங்க வாழ்க்கையோட இலக்கு என்னன்னு முடிவு பண்ணுங்க. அந்த இலக்க அடையறதுக்கான பாதைய முடிவு பண்ணுங்க. ஏற்கனவே எனக்கு இலக்கும் தெரியும், பாதையும் தெரியுன்றவங்க, தயவுசெய்து அந்த பாதையில நடக்க ஆரம்பிங்க. வெற்றி உங்க பக்கமா இருக்கும் அப்படின்றது வந்து கோச்சாரம் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. இத தாண்டி உங்களுக்கு வந்து இன்னும் துல்லியமா டீட்டெயிலா இதுதான் கோச்சாரம் பார்த்துட்டா ஆனா கோச்சாரத்த சொல்றாங்க, நல்லா இருக்குன்றாங்க, இல்ல சரி இருக்காதுன்றாங்க. ஆனா நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, நல்லா இல்லாம இருக்கு. இப்படிலாம் உங்களுக்கு சில விஷயங்களுக்கு வந்து கன்ஃப்யூஷன்ஸ்ல இருப்பீங்க இல்லையா? அதெல்லாம் நீங்க வந்து அதுக்கு என்ன என்ன காரணம்ன்றத நான் சொல்லிடுறேன். அதாவது ஒருத்தருக்கான பலன் சொல்றது அப்படின்றது வந்து ஜோதிடத்த பொறுத்தவரைக்கும் 3 நிலைகள்ல நம்ம சொல்லணும். அதாவது விதி, மதி, கதி. இத நான் பல இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, விதி அப்படின்றது வந்து நம்மளுடைய சுய ஜாதகத்துல நம்மளுடைய லக்னம். நம்ம லக்னம் என்ன? இப்ப நம்ம லக்னாதிபதியோட நிலை என்னவா இருக்கு? நமக்கு நடந்திருக்க தசாபுத்தி காலங்கள் என்ன? அந்த தசாபுத்தி கிரகங்கள் நமக்கு சப்போர்ட்டிவான கிரகங்களா? இல்ல பகை கிரகங்களா? இத பார்க்கணும். இதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, மதி. மதின்றது இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா? ராசி, கோச்சாரம் அடிப்படையில சொல்லக்கூடிய பலன்கள். உங்க ராசிக்கு கிரகங்கள், ஏனைய கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க? அவங்க என்ன பலன்கள் செய்வாங்கன்று பார்த்து சொல்றது. அதுக்கு அடுத்ததா கதி. அதாவது சூரியன். சூரியனுக்கு உங்களுடைய ஜாதகத்துல சூரியனுக்கு என்னென்ன நிலையில கிரகங்கள், ஏனைய கிரகங்கள் இருக்காங்க, கோள்கள் நிக்கிறாங்கன்றத வச்சு சொல்லக்கூடிய இந்த 3யும் அனலைஸ் பண்ணி தான் ஒருத்தருக்கான சரியான, இன்னும் துல்லியமான பலன்கள சொல்ல முடியும். இப்ப நம்ம சொன்னது மதிய அடிப்படை, ராசி அடிப்படையில சொல்லப்பட்ட பலன்கள். ராசி அடிப்படையில சொல்லப்பட்ட பலன்கள் முழுமையா கோச்சாரம் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. அதுல எந்த சந்தேகமே வேண்டாம். கூடுதலா உங்களுடைய சுய ஜாதகத்திலயும் உங்களுடைய நேரம் எப்படி இருக்கு?
உங்களோட அடுத்து வரக்கூடிய காலம் எப்படி இருக்கு? அந்த காலத்தையும் இதையும் இணைச்சு பார்த்து பலன் சொல்லும்போது தான், உங்களுக்கான இன்னும் சரியான துல்லியமான பலன் கிடைக்கும். ஸோ அந்த மாரி பலன் தேவைப்படுறவங்க, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு நிச்சயமா தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலா குடுக்குறேன். ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது தான், நமக்கான ஒரு பெரிய கிளாரிட்டி கிடைக்கும். அவன் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்றது தெரியும் வரும். எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இந்த ஜூலை மாத கோச்சார பலன்கள், அதாவது ராசி மதி அடிப்படையில சொல்லக்கூடிய, ராசிக்கு சொல்லக்கூடிய பலன்களுக்கு இந்த கோச்சார நிலைகள் ரொம்பவே சிறப்பா இருக்கின்றதுனால, உலகத்தில எல்லா மக்களுக்கும் மனசுல சந்தோஷமும், மகிழ்ச்சியும் நிறைஞ்சிருக்கும். பொருளாதார ரீதியாவும் மன திருப்தியோட இருப்பாங்க. உறவுகளோட நிம்மதியா, சந்தோஷமா இருப்பாங்க. ஏற்கனவே நான் சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் வந்து என்னன்னா இந்த போர் சூழல்லாம் குரு உச்சம் பெற்ற பின்னாடி சரியாயிரும். அந்த உலக நாடுகளுக்கு பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு இல்லையா? விலைவாசி உயர்வு, அதனால அ பொருள் தட்டுப்பாடு, விலைவாசி உயர்வு நடந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து சரியாயிரும்னு நான் சொல்லியிருந்தேன். நான் சொன்ன மாதிரி நெறைய பேர் என்னோட நண்பர்களே சொல்லலாம், "ஆமாங்க நீங்க சொன்னீங்க. இந்த போர் சூழல்லாம் அமைதியாயிரும். குறைஞ்சிரும், வேகம்லாம் குறைஞ்சிரும்னீங்க. அதுமாரி சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கேட்கவே சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அந்த வகையில இந்த ஜூலை மாதமுமே வந்து எல்லாருக்கும் மன மகிழ்ச்சிய அள்ளி குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமா இருக்கு அப்படின்றத நான் இங்க மீண்டும் ஒரு முறை பதிவு பண்ணிக்கிறேன். மேலும் நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நான் வந்து ஷேர் பண்ண நினைக்கிறேன். அதாவது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, அம் மாதந்தோறும் பல நல்ல ஆன்மீக நிகழ்ச்சிகள், ஜோதிட நிகழ்ச்சிகள வந்து உலகளாவிய அளவுல கோடிக்கணக்கான மக்களுக்கு போய் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம பயன்படுத்தி உங்களுடைய சேவைகள், உங்களுடைய தொழில விரிவுபடுத்தணும், உங்கள அடையாளப்படுத்திக்கணும், உங்களுடைய அட்வர்டைஸ்மென்ட்ட வந்து மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு உலகளாவிய அளவுல இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க. குறிப்பா வந்து இந்த அ ஆன்மீகம் தொடர்புடைய சேவை துறைகள்ல இருக்கக்கூடியவங்க, அதாவது சுற்றுலா பண்ணுவாங்க, ஆன்மீக சுற்றுலாக்கள் பண்ணக்கூடியவங்க, அந்த ஆன்மீக பொருட்கள் வந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், பூஜை பொருட்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், இப்படிப்பட்ட உங்களுடைய தேவை வந்து நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நிறைய மக்களுக்கு இருக்கு. உலகளாவிய அளவுல நம்மளுடைய நேயர்களுக்கு தேவை இருக்கு. ஸோ அது உங்களுடைய இத பார்க்கக்கூடிய யாராவது இந்த நிறுவனங்கள நடத்தக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா, நிச்சயமா உங்களுடைய விளம்பரத்த நீங்க வந்து நம்ம சேனல்ல பண்ணலாம். அதுக்கு இங்க இருக்கக்கூடிய டிஸ்ப்ளேல இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. சேனல் நிர்வாகம் வந்து உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் குடுப்பாங்க. அத பத்தின விவரங்கள சொல்லுவாங்க. அதன் மூலியமா நீங்களும் பெரிய அளவுல பயனடைய முடியும் அப்படின்றத ஒரு முழு நம்பிக்கையோட உங்களுக்கு நான் சொல்றேன். மேலும் சொல்லணும்னா, நம்ம YouTubeல மட்டும் இல்லாம, Facebook, Instagram ஆகிய அனைத்து விதமான சமூக ஊடகங்கள்லயுமே வந்து நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனலுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு நேயர் கூட்டம் இருக்காங்க. ஸோ இத நீங்க சரியான முறையில பயன்படுத்திக்கும் பட்சத்தில உங்களுக்கும் உங்களோட தொழில் வளர்ச்சிக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு உதவிகரமா இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க. நிச்சயமா நீங்களும் பயனடைவீங்க அப்படின்றத நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம்.